ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேம் தமிழ். மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. மறக்காமல் எல்லாமே லைக் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல தான் வருது. இங்கே எங்கேயும் ஆனால் ஒரு ஸ்டாப் பண்ணணும் தலை. இங்கேருந்து தான் நான் அதை இட்டுட்டு போகுது. இங்கே எதனா இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வண்டியை விட்டு ஃபஸ்ட்டு இறங்குறோம். டேய், இவன் வர கை கட்டி வர நிற்கிறான். கை கட்டி நிற்கிறதுக்கெலாம் டைம் இல்லை ப்ரோ. இப்போ கரெக்டாக இங்கே தான் ஏறிடுச்சு. இருங்க வரேன். இந்த இடத்துல தான் இறங்குது. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது ப்ரோ. எந்த இடத்துல இருக்குன்ட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க கைஸ். எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலையே. வேறு வண்டி எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஒரு வேளை வீட்டுக்கு நடுவில் எங்கன்னா ஏற்றுறானுங்களா? சுற்றி முற்றி பார்த்தாச்சு. இப்போ இங்கே ஏதோ நடந்தது. எங்கே இருக்கு ப்ரோ? இந்த பக்கம் வந்தாச்சு ப்ரோ. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்து ஆனால் இட்டுட்டு போகுது. ஆனால் அது எங்கேருந்து இட்டு போகுதுதான் எனக்கு தெரியல. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளார நம்ம கண்டுபிடிச்சிருவோமா? வண்டி எங்கே நிறுத்துறது? எங்க ப்ரோ இருக்கு? கடுப்பா இருக்கு தலை. நானும் வண்டி எடுத்துட்டு சுத்துன்னு சுத்திட்டேன் ப்ரோ. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இல்லை ப்ரோ, மறுபடியும் அதே இடத்துக்கு போவோம். அங்கேருந்து எங்கேருந்து தான் அது இறங்குது ஏதுன்னு பார்த்துருவோம். அவனுங்களை பாரு, 2 பேர் முன்னாடி ஆக்ஷன் பண்ணிட்டானுங்க. ஏண்டா பொறுமையாக போனதான் என்னடா? இந்த காருக்காரன் தான் வரான்னு தெரியும். இவன் போய் ஏறி வளைஞ்சிட்டான். என்னடா வண்டி ஓட்டுறீங்க நீங்கள்? பொறுமையாக வண்டி ஓட்டிகிட்டு போங்கடான்னா கேட்க மாட்றாங்க. எனக்கு இதை கண்டுபிடிச்சே ஆகணும் ப்ரோ இன்னைக்கு. இது அங்கேருந்து இறக்குது. அந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு தான் எனக்கு தெரியல ப்ரோ. ஒருவேளை அந்த பக்கம் கொஞ்சம் போகணுமோ? இருங்க ஃபஸ்ட்டு இதில் போயிடுவோம். போயிட்டு நம்ம போய் பார்ப்போம். கரெக்டாக எந்த இடத்துல இறங்குதுன்னு தான் தெரியல. ஏர்போர்ட்டுக்கு வர போய் ஆகணும். ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ப்ரோ. ஏர்போர்ட்டுக்கு போயே ஆகணும் கைஸ். வீடியோ போகிற மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். இப்போ இறக்குறேன்டா. எங்கேருந்துடா வருது? போயிட்டு நின்னாலே போதும் போல ப்ரோ. இப்போலாம் போய் எதுவுமே பண்ணல பார்த்தீங்களா? போய் நின்னாலே போதும், மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்குது. இப்போ அது எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி ஆகிறோம். ஒரு வேளை மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரிலாம் காட்டுதா? என் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்க. எங்கடா இருக்கு? தான் இறங்குது பாரு ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ. கரெக்டாக இறங்குது ப்ரோ. கரெக்டாக இறங்குது ப்ரோ. அந்தாண்ட ரூட்டில் இறக்கி விடுது ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ. ஏறினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ. பாரு ப்ரோ, போகுது ப்ரோ. கைஸ், வீடியோ போகிற மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க மக்களை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் வந்திருக்கீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சிருக்கேன். இங்கே மேலே ஏறினதும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கப்புறமா தான் நம்மளை கீழே இருக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் வருது. ஆனால் நம்ம கீழேருந்து பார்த்தோன்னா அந்த ஆப்ஷன் வந்து வரமாட்டேங்குது. அங்கே பாருங்கள், அதை இறங்குது. ரெண்டாவது ரோவில் இறங்குது. கரெக்டாக அந்த மரத்துக்கிட்ட போகுது ப்ரோ. அங்கே பாரு ப்ரோ, கொஞ்சம் எட்ஜஸ்ஸா வண்டி போய் வளைச்சிட்டு வர ரோட்டில் போயிட்டு நிற்கிது ப்ரோ. அது நான் பார்த்தேன் ப்ரோ. அப்படியே இந்த இடத்துக்கு வந்தோடனே கொஞ்சமாக நீங்கள் மூவ் பண்ணாலே போதும், வண்டி அழகாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வண்டியை ஃபுல்லாக டைரெக்டாக அப்படி இறக்க போகிறேன்.
இந்த குரங்கு பொம்மை வர நானே இறங்க தாண்டா போறேன், நீ ஏன்டா தட்டி விடுற? இந்த பஸ் அடங்காது போல என் பஸ். அந்த குரங்கு பொம்மைக்கிட்டே போயிட்டு இருக்கியடா. நேரா அங்க இறங்குறேன் ப்ரோ. இரு ப்ரோ, நேரா அங்கதான் இறங்குது வண்டி. என்ன குட்டிக்காரன் அடிச்சு போகுது. ஏய் கவுந்துராத 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 கவுந்துராத. நிமிந்துரு நிமிந்துரு நிமிந்துரு. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன் ப்ரோ. 8 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்டா 2வது ரூட்ல இறக்கி விடுது ப்ரோ. 2வது ரோட்ல போய் நம்ம போய் செகண்டா இருக்குல்ல அந்த ரோட்ல போய் நின்று பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இதுல இருந்து எப்படா வெளில போறது? அந்த செகண்ட் ரோட்ல தான் நல்லாவே எனக்கு நான் ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, மறக்கிறதாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ரோட்டுக்கு போவோம் இருங்க. எங்கடா போயிட்டு இருக்க வண்டி? அங்கேயும் சுத்தி இங்கேயும் வந்துட்டோம். நம்ம ஹார்ன் அடிச்சு போவோம், அப்புறம் நம்ம மேல வர எதனா சொல்லுவானுங்க. இந்த ரோடு இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. ரைட் ரைட் ஓகே. சரி 2வதுல இருக்க ரோட்ல நம்ம போறோம் ப்ரோ. என் வண்டியை அடிச்சு நொறுக்கிடுச்சு ப்ரோ. இது மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து. அடா பாவீங்களா. டே யாரா அவன்? வண்டி ஒழுங்கா ஓட்டிட்டு போடா. இங்கே தான் ப்ரோ இறக்கி விட்டுச்சு. இதே ரோடு தான், இங்கே தான் இறக்கி விடுது. அப்போ நம்ம மேலே போனாதான் அது கீழே வந்து நம்மளை இறக்கி விடுது. இதே ஸ்பாட் தான், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுவோம், திறந்து பார்ப்போம். ப்ரோ அப்போ நம்ம மேலே போனதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கு வருது ப்ரோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ மேலே போகும்போது ஒரு ஆளை வந்து கீழே நிற்க வைக்கணும். ஓகேவா? கீழே நம்ம போகிறோம். சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். வருது ப்ரோ. ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. இதோ வந்துட்டு போகுதுயா. அட பாவிடா டேய், என்னம்மா பண்ணீங்கடா டேய், செம்மையா பண்ணிட்டானுங்க ப்ரோ. நிறுத்துறா வண்டியை, நிறுத்துறா இருடா. கைஸ் மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். கண்டுபிடிச்சாச்சு, நம்ம ஒரு வழியாக கண்டே பிடிச்சிட்டோம். கரெக்டாக இந்த ஸ்பாட்டு தான், இங்கே தான் இறக்கி விடுது நம்மளை. பாருங்க இப்போ வரும் பாருங்க, மேலே போயிருக்கு. வரேன் இருங்க. கொஞ்சம் லாங்லேருந்து காட்டுறேன் ப்ரோ, அப்போ தான் தெரியும். டே நடா இது வர. பாரு ப்ரோ, இப்போ பாரு ப்ரோ, கிளியராக இருக்கா ப்ரோ? மேலே இருந்து அப்படியே கீழே இறங்குது ப்ரோ. இந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளை இறக்கி விடும். ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அங்கேருந்து நம்மளை இறக்கி விட்றதுக்கு இங்கே ஹெலிகாப்டர்லேருந்து தான் வருது. அந்த ஒரு அந்த ஸ்பேஸை வந்து இறக்கி விடுது. இதுக்கு மேலே பார்க்க முடியல ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வரும்னு நினைக்கிறேன். கீழே வந்ததும் வரேன் இருங்க, கிட்ட போய் காமிக்கிறேன். இன்னும் வரல ப்ரோ, மேலே தான் இருக்கு போல். அப்போ அந்த ஹெலிகாப்டர் போயிட்டு சுற்றிக்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை கீழே இறக்கி விடும் போல். இப்படிலாம் ஆனால் கொடுத்துருப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்களே. சத்தியமாக செம்மையாக இருக்குது கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் வந்துட்டு இருக்கோம். மறக்காமல் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. கரெக்டாக இந்த ஸ்பாட்டு தான். யாராவன் லாரி அடியில் போகுது. ஓகே போகலாம். போட்டனா வண்டி என்ன ஏர்போர்ட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு ப்ரோ. டே இங்கே என்னடா ஆக்சிடென்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆக்சிடெண்ட்டா?
நானே ஆக்சிடென்ட் பண்ணிட்டேனா? இல்லை வரிசையாக லைன் கட்டி நிற்கிறானுங்க. சிக்னலா? ப்ரோ ஏர்போர்ட் போயிட்டு போகலாமா ப்ரோ? ஏர்போர்ட்டு போயிட்டு போகலாம் ப்ரோ. நம்ம யாரும் இடிக்கல. இருடா, நான் ஒன்று இடிக்கலடா. ஏர்போர்ட் போயிட்டு ஏரோப்ளேனை பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா லைவ்னு வருது ப்ரோ. லைவ்ல இருந்ததுனால வீடியோ முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் ஏறி வந்து வளையிறான். அப்புறம் என்ன, ஆக்சிடென்ட் தான் ஆகும். வண்டியை பொறுமையாக ஓட்டிட்டு போங்கடா. வண்டி போகிற சத்தமே கேட்க மாட்டேங்குது ப்ரோ இப்போலாம். குவாலிட்டி சும்மா பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஹாரன்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஹாரன் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். ஓ, வண்டியோட ஸ்பீடே அவ்வளோதான் ப்ரோ. வண்டி அடி வாங்கிடுச்சு. அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம வெளில வந்தோம்னா வழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். எங்கேயுமே அலையாதீங்க. ஏர்போர்ட் போகிறதுக்கு வழியே தேவையே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தீங்கன்னா ஏர்போர்ட் வரும். இதில் தான் வளையணும். வண்டி என்னடா எங்கேயோ போயிட்டுருக்கு? வண்டியே என்ன ஆமை மாதிரி போயிட்டுருக்கு. ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். ஏர்போர்ட்டில் எல்லாரையும் இறக்கி விட்றானுங்களான்னு பார்ப்போமா? ஏர்போர்ட்டே இதுதான், ஆனால் வழி எங்கே தான் கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. ஓகே, ஏர்போர்ட் உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ப்ரோ. நான் மேலே ஏறிட்டேன் ப்ரோ. கீழே வர்றதுக்கு பதிலாக அங்கே வந்து இறங்கும் பாரு ப்ரோ. பிளைன் வரதுக்குள்ளார நம்ம கீழே போயிடலாம். சீக்கிரமாக போகணும். உங்கள் கண்ணுக்கு எங்கன்னா ஏரோப்ளைன் தெரியுதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். என் கண்ணுக்கு தெரியல இன்னும், நான் அதை பார்க்கல. ஹாரன் ஒரே ஒரு ஹாரனை தான் வச்சுட்ருக்கானுங்க. ஓஹோ, ஸ்பாட் நம்பர். ஓ, பின்னாடி வரணும்ல. கொஞ்சம் குழப்பமா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் மக்களே, வந்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்க வேற மாதிரி இருக்கும். பஸ் எடுத்து போய் நடுவில் நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? பஸ் அடிச்சு தூக்கி எட்ட போட்டுரும். எங்கன்னா இருந்து வருதான்னு பார்ப்போம் ப்ரோ. இன்னும் வரல ப்ரோ, ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. இங்க பாரு ப்ரோ, வானத்தில் எங்கன்னா தெரியுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக நான் வரும் ப்ரோ. உடம்பெல்லாம் சிலுக்குது ப்ரோ. எங்கேயோ போயிட்டு இருக்கு ப்ரோ. என் கண்ணுக்கு தெரியல ப்ரோ. லேண்டிங் ஆகணுமே, நேரம் டேக் ஆஃப்ல இருக்கணும்.
வரும், ஆனால் கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்காது. வானத்தில் தேடி பார்ப்போம் ஏன்னா இருக்கான்ட்டு. தேடி பார்க்குற நேரம் வந்தாலும் வந்துடும் ப்ரோ, சொல்ல முடியாது ப்ரோ. சும்மா மின்னல் வேகத்தில் வரும் ப்ரோ, அப்படியே சும்மா சல்லுன்னு. வெயிட் பண்ணுவோம் கைஸ். மறக்காம எல்லாரும் டபுள் டேப் பண்ணி லைக் சிம்பிளை தட்டி விட்டு பாருங்க கைஸ். என் கண்ணுக்கு ஏரோப்ளேனே தெரியலையடா. ஒரு 5 நிமிஷம் ஆகும் போல. ஆனால் இல்லையே, உடனே வந்துருமே. டேக் ஆஃப் ஆகும்போது இருக்கும் பாருங்க ஒரு பயம். லேண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருக்கும். எங்கடா இருக்கு? பார்த்துட்டேன் ப்ரோ, வந்துருச்சு ப்ரோ. நம்மளோட ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு கைஸ். எல்லாருமே லைக் பண்ணி வச்சுங்க கைஸ். டேக் ஆஃப் ஆகிறத பாருங்க. லேண்டிங் சாரி ப்ரோ. அப்படியே போயிட்டு அப்படியே வளைச்சிட்டு வரும் ப்ரோ. வளைச்சிட்டு வருவான் ப்ரோ, வளைச்சிட்டு வருவான். நம்ம வண்டி எங்கே பறக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க கைஸ். நீங்கள் அங்கே போயிட்டு வளைச்சிட்டு வரும் ப்ரோ, போயிட்டு வளைச்சிட்டு லேண்டிங் ஆகும். நம்ம அதுக்குள்ளே பஸ்லேருந்து பார்ப்போம். வருது ப்ரோ, வருது ப்ரோ. ப்ரோ வளைக்கிறது கரெக்டாக இருக்கும் ப்ரோ. நம்ம கொஞ்சம் தூரம் போயிடலாம். அப்போதான் ப்ரோ கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்க கைஸ், வருது பாருங்க, வெறியா வருது கைஸ். இங்கே பாருங்க மக்களே, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். லைக் பண்ண தெரியலனா எல்லாரும் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க கைஸ். இங்கே பாருங்க வேற மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் லேண்டிங் கைஸ், இட்ஸ் பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை பண்ணுறோம். எவ்வளோ லாங்லேருந்து வருது பாருங்க நம்ம பஸ்ஸு. ஆனால் கண்டிப்பாக காலி. ஓட செம்மையாக இருங்க, வெறியாக இருக்கு. லேண்ட் ஆக போகுது, கீழே இறக்குறாங்க. லேண்டிங் ஏரியாவுக்கு வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்கள், கரெக்டாக லேண்ட் ஆகுது. லேண்டிங் ஆகிடுச்சு ப்ரோ. பஸ் நிப்பாட்டி வச்சுருக்கோம் வர. பஸ்ஸு அடி துவம்சம் ஆக போகுது. பஸ் இருக்கிறது என்ன பைலட் பார்த்துட்டாரா ப்ரோ? கரெக்டாக பஸ்ஸில் குத்திட்டாரு ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, எங்கடா இங்கே பாருங்க கைஸ். டேக் ஆஃப் ஆகிடுச்சிங்க, உடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சிங்க, உடனே டேக் ஆஃப் ஆகிடுச்சு. பஸ்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தலாம். வாங்க 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 வாங்க. பஸ்ஸே என்னாச்சு, பஸ்ஸுக்கு என்னாச்சு? போடு, ஒரு பஸ் ஒரு பிளைனே வந்து குத்துறாலும் எஸ்ஜிடி பஸ் நிற்கும்டான்னு தைரியமாக நிற்கிதுங்க வண்டி. வேற மாதிரி இருந்துச்சு கைஸ். அவ்வளோதான் மக்களே, நம்ம லைவை முடிச்சிட்டோம், வீடியோவை முடிச்சிடுவோம். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் எல்லாருக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ். ஓகே, டாட்டா, பாய் பாய். பஸ்ஸு கூட நம்ம பிளைன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸும் போக போகுது. போயிட்டு வரோம் கைஸ்.